வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். இந்த ஒரு வாரமாக செல் கொஞ்சம் ரிப்பேர் ஆனதனால் உங்களிடத்தில் கூற முடியவில்லை. செல் வீடியோ எடுப்பதற்கும் ஆள் இல்லை, சரிசமான ஆள் இல்லை. ஆகவே நான் வீடியோ எடுக்க முடியவில்லை. சற்று மன்னிக்கவும். ஏதாவது தவறாக இருந்தால் அதை மன்னிக்கவும். இப்பொழுது மீண்டும் வீடியோ எடுக்க நான் வந்துவிட்டேன். வீடியோ பாருங்கள். நான் சென்ற மார்ச் 10ஆம் தேதி 20ஆம் தேதி வாக்கிலேயே நாடு பூரா மழை பொழியும் சோழி சொல்கிறது என்று சொல்லியிருந்தேன். இப்போ எப்படி இருக்கிறது தெரியுங்களா? இந்த சோழி பிரசன்னம் பார்த்து சோழி மூலமாக நாடெங்கும் மழை பொழியும் என்று ஒரு ஜோதிடர் சொன்னார்னா நான் சோழி பிரசன்னம் பார்க்க ஆர்வமாக தான் இருக்க முடியும். இந்த யூடியூப் சேனலை பார்க்கும் அன்பர்கள் நன்றாக பார்த்திருந்தால் தெரியும். நீங்கள் பார்த்திருப்பீங்களோ இல்லையோ தெரியவில்லை. நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன். சோழியில் அவ்வளவு நன்றாக கிளியராக உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். நீ ஏனாதானும் இருக்கிறீர்கள். நான் சோழி சொல்லிட்ட ஜோதிடர் பந்தாவாக நான் இருக்க முடியாது. நான் என்ன பந்தாவாக கையில் கெடியாரம் மோதிரம் வண்டி வாகனம் இருந்தால் நீங்கள் என்னை பார்க்க வருவீர்கள். அந்த அளவுக்கு நான் பந்தாவாக இருக்க முடியாது. நான் சாதாரண மனிதன் தான். சாதாரண மனிதன் என்று தான் சாதாரணமாகத்தான் அந்த ஜோதிடத்தை பார்க்க வேண்டும். பெரிய காரு பங்களா சேர் நாற்காலி கொண்டு உட்கார்ந்து தான் ஜோதிடம் பார்ப்பதற்காக அல்ல. கடவுளுக்கு அலங்காரம் பண்ணுவதே நாம் இப்போது நாகரிகம் மருந்துதான். அந்த காலத்தில் அலங்காரம் இவ்வளவு கிடையாது. கடவுளுக்கே அந்த காலத்தில் 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடவுளுக்குள்ள அலங்காரம் கிடையாது, இவ்வளவு மரவணம் கிடையாது. சர்வசாதாரண கையிலேயே சப்பாரத்தில் தூக்கி கொண்டுதான் கடவுளை எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக செல்வார்கள். இப்பொழுதுதான் பல கம்பெனிகள், பல கடைகள், பல முதலாளிகள் உருவானால் அவர்களுக்கு ஒரு கட்டளைதாரர் என்று இருந்து ஒவ்வொரு கட்டளைதாரரும் ஒவ்வொரு விசேஷம் பண்ணுகிறார்கள். அதேபோல் நான் ஜோதிடர். நான் சாதாரணமாக தான் இருக்கிறேன். நீங்கள் அதற்காகவே இவன் என்ன சொல்லுகிறான், இவனுக்கு என்ன தெரியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் போல் தெரிகிறது. அப்படி நினைக்காதீர்கள். நான் சொல்வது அனைத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று நீ உன்னிப்பாக இந்த சோழி பிரசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் வாசகர்கள் இந்த யூடியூப்பை பெரட்டி பழச பாருங்கள். நான் மழை பொழியும் சொல்லிக் கொண்டுதான் ஒவ்வொருவரும் இருக்கிறேன். விஞ்ஞானத்தை மிஞ்சிற அளவுக்கு மழை பொழியும் என்று அந்த அளவுக்கு நான் சோழியை சொல்லிவிட்டது ஏற்கனவே. ஆகவே இந்த சோழி பிரசன்னத்தை பார்க்க விரும்புபவர்கள் நீங்கள் தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீர்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. நான் 108 சோழி வைத்து இல்லை, 12 எடுத்து போடுகிறேன். சோழி உடனே எந்த ஜோதிடமும் எந்த மந்திரமும் உடனே வேலை செய்யாது. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அது நடந்ததை தீரும். சோழி போட்டு பார்ப்பது ஒரு மனசுக்கு திருப்தி. ஜாதகத்தில் திசை திருப்பத்தான் ஜாதகம். ராகு திசை நடக்குது, கேது திசை நடக்குது, ராகு புத்தி நடக்குது, கேது புத்தி நடக்குது, செவ்வாய் திசை நடக்குது என்று பார்ப்பதுக்கு தான் ஜாதகம். சோழி அப்படி அல்ல. நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, எதனால் இது எதனால் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. ஜாதகம் வந்து கொண்டே இருக்கிறது. மினிட்டரை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். எத்தனையோ ஜாதகத்தை பார்த்து சரியில்லை. இதுக்கு என்ன காரணம்? அதை ஆராய்வதற்குத்தான் நீங்கள் என்னை சந்தேகங்கள் என்று நான் சொல்கிறேன். அன்பர்களே, நன்றாக கேளுங்கள். சோழி பிரசன்னம் பார்ப்பதற்கு நான் தனியாக அலுவலகம் தொடர்ந்துள்ளேன். தயவு செய்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அழைக்காதீர்கள். வாட்ஸ்அப் எனக்கு படிக்க தெரியாது, அது எடுக்கவும் தெரியாது, மெசேஜும் அனுப்ப தெரியாது. தயவு செய்து நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, யூடியூப்பில் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, தயவு செய்து நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் மெசேஜ் அனுப்புறதும் வாட்ஸ்அப் அனுப்புறதும் எனக்கு தெரியாது, நம்பர் அனுப்ப தெரியாது. இதை எந்த அளவுக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது, தெரியவும் முடியாது. இது எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது. ஆகவே நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டால்தான் நான் உங்களுக்கு பதில் போட முடியும்.
ஆகவே ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் என்னுடைய அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. வருகிறவர்கள் காலை 7 மணி முதல் 12 மணிக்கும் அலுவலகம் திறந்திருக்கும். வந்து பாருங்கள், உங்கள் பலனை அறிந்து கொள்ளுங்கள். நன்றாக சோழி சொல்லும், சோழி சொல்வதை கேளுங்கள். நல்லா நன்றாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தயவு செய்து நான் நன்றாக சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள். ஒருத்தர் காமெண்ட்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறீர்கள். அது கூட சொல்ல தெரியல எனக்கு தெரியவில்லை. நீங்களே அதுக்கு முடிவு பண்ணுங்கள். நன்றாக பாருங்கள், பலனை அறியுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.